இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்லூப் டெஸ்ட் ட்ராக்கை இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் ட்ராக்ல ஹைப்பர்லூப் பார்ட்ஸால மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் பண்ண முடியும். 1000 கிலோமீட்டர் அப்படிதானே கேட்குறீங்க? ஆமாங்க. இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட்காக இந்தியன் ரயில்வேஸும் ஐஐடி மெட்ராஸும் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹைப்பர்லூப்னா என்னது? இந்த ஹைப்பர்லூப்பை யார் முதல் கண்டுபிடிச்சா? இந்த ஹைப்பர்லூப் உலகத்தில் இருக்கிற எந்தெந்த கண்ட்ரிகளில் இருக்குது, எந்தெந்த கம்பெனிஸ் இதை தயாரிக்கிறாங்க, அண்ட் இந்தியாவில் இப்போ 2 ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங்காக போயிட்டு இருக்கு. அந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக ஹைப்பர்லூப் பற்றி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கமலே சித்து என் கூட சேர்ந்து பல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு லோ ப்ரெஷர் டியூப்குள்ள இந்த ஹைப்பர்லூப் பார்ட்ஸால் மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் மூலயமா எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியும். இப்படி ஒரு கேப்சூல் ஒரு லோ ப்ரெஷர் டியூப்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம ஒரு ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கும். அதாவது இந்த பஸ்ஸோட ட்ரெயினுடைய வேகத்தை காற்று கம்மி பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணும். இதனால் நம்மளால் அதிகப்படியான வேகத்தில் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் இந்த டியூபை லோ ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுறதுனால இதில் பெரிய பேரியர்ஸ் இருக்காது. அண்ட் மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் மூலிமா ட்ராவல் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷனால ஸ்பீட் லாஸ் இருக்காது. இதனால தான் இந்த டியூப்குள்ள இந்த கேப்சூல்ஸால மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கும் வேகமாக டிராவல் பண்ண முடியுது. நம்ம இந்த டெக்னாலஜியை ஏரோப்ளைன்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அதாவது ஏரோப்ளைனுடைய வேகத்துக்கு பறக்காம நம்ம தரையிலேருந்தே டிராவல் பண்ணலாம். அதுதான் இந்த ஹைப்பர்லூப். அடுத்தது இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை யார் கண்டுபிடிச்சா? இந்த வேக்கம் பேஸ்ட் ட்ரெயின் டெக்னாலஜியுடைய ஐடியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900ஸ்ல இருந்தே இருந்தது தான். ஆனால் 2013 எலான் மஸ்க் தான் இந்த மாடர்ன் ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை பாப்புலரைஸ் பண்ணுறாரு. எலான் மஸ்க் இந்த ஹைப்பர் ரயிலை ட்ரெயினுக்கோ இல்லது ஏரோப்ளைனுக்கோ ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வித் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதையும் அவர் எடுத்து வைக்கிறாரு. அவர் தன்னுடைய இந்த ஐடியாவை ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக கொடுக்குறாரு. அதாவது உலகத்தில் இருக்கிற எந்த கம்பெனினாலேயோ அல்லது எந்த நாடுகள்னாலேயோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டெவலப் பண்ணி தங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இதை அவங்க பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை எலான் மஸ்க் பாப்புலரைஸ் பண்ணுறாரு. அடுத்தது உலகத்தில் இருக்கிற எந்தெந்த நாடுகள்லாம் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதில் முதல் இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்கே வெர்ஜின் ஹைப்பர்லூப் அப்படின்ற ஒரு கம்பெனி நெவாடாவில் ஒரு டெஸ்ட் ட்ராக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே முதல் பேசஞ்சர் ட்ரையல்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த இடத்துல இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்கே அபுதாபியும் துபாயும் வெறும் 12 நிமிஷத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இருக்கிறது யூரோப். இங்கே ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், போலண்ட் இந்த மாதிரியான நாடுகளில் இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை எப்படி ஃபீஸபிளாக மணி கம்மியாக தயாரிக்கலாம் அப்படின்ற ரிசர்ச்சஸ் போய்கிட்டு இருக்கு. 4வதாக இருக்கிறது நம்மளுடைய இந்தியா. இந்தியாவில் மும்பையையும் பூனேயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை ப்ரொபோஸ் பண்ணி இதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் வெர்ஜின் ஹைப்பர்லூப் கம்பெனி 2 பேருடைய கொலாபரேஷனில் இந்த ப்ராஜெக்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம வீடியோவுடைய கடைசியில் பார்க்கலாம். எந்தெந்த கம்பெனிகள்லாம் இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட் டெக்னாலஜியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் முதல் இடத்துல இருக்கிறது வெர்ஜின் ஹைப்பர்லூப். இந்த வெர்ஜின் ஹைப்பர்லூப் தான் முதல் முறையாக பேசஞ்சர் பேஸ்டு ஒரு ஹைப்பர்லூப்பை நெவாடாவில் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியில் இவங்க தான் இப்போதைக்கு முன்னோடியாக இருக்காங்க. இதுக்கப்புறமா இருக்கிறது ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜிஸ். இவங்க ஸ்பெஷலைஸ்டான ஒரு அட்வான்ஸ்டு கேப்சூல் டிசைனை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது TUTR அண்ட் IIT மெட்ராஸ். இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட்காக இவங்க ஒரு காஸ்ட் எஃபிஷியன்டான சொல்யூஷன்ஸை இந்தியாவுக்காக உருவாக்கி அதுக்கான பணிகள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த ஹைப்பர்லூப்னா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இந்தியாவுடைய கதைக்கு வருவோம். இந்தியாவில் 2 ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை இப்போதைக்கு ஆன்கோயிங்காக இருக்குது.
அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மும்பை புனே ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட். மும்பையிலேருந்து புனேக்கு இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மணி நேரம் ஆகும். அதை வெறும் 25 நிமிஷத்தில் ஹைப்பர்லூப் வழியாக நீங்கள் மும்பையிலேருந்து புனேக்கு போயிடலாம். இதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அண்ட் வெர்ஜின் ஹைப்பர்லூப் கம்பெனி 2 பேருடைய கொலாபரேஷன்ல இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இதுதான் உலகத்திலேயே முதல் பேசஞ்சர் ஹைப்பர்லூப் காரிடாராக மாறும். அடுத்தது நம்ம ஐஐடி மெட்ராஸ் அண்ட் இந்தியன் ரயில்வேஸ் உடைய ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட் பத்தி பார்ப்போம். ஐஐடி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அவிஷ்கார் ஹைப்பர்லூப் டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டீமில் கிட்டத்தட்ட 76 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எலான் மஸ்க் உடைய ஹைப்பர்லூப் குளோபல் காம்படிஷனில் இந்த ஐஐடி மெட்ராஸ் உடைய அவிஷ்கார் ஹைப்பர்லூப் டீம் வந்து டாப் 10 பொசிஷனில் வந்தாங்க. இதுக்கப்புறமா இந்தியன் ரயில்வேஸ் இவங்களுடைய கொலாபரேஷன் பண்ணி இந்தியாவுடைய டெக்னாலஜிலேயே உருவாக்கப்பட போகிற ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை சைன் பண்ணுறாங்க. இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட்கான டெஸ்ட் ட்ராக் தான் இப்போ 410 மீட்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு ரெடி ஆயிருக்கு. இந்த டெஸ்ட் ட்ராக்ல இவங்களால 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு இந்த கேப்சூல்ஸை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பாடம் 24லேருந்து 28 பேசஞ்சர்ஸை வந்து கேப்பபிளாக இருக்கும். அதாவது ஒரு பஸ் எத்தனை பேரை ஏற்றிட்டு போகுமோ அதே அளவுக்கு பேசஞ்சர்ஸை இந்த பாடாலையும் அகாமடேட் பண்ண முடியும். இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் ஐஐடி மெட்ராஸ் உடைய அந்த அவிஷ்கார் ஹைப்பர்லூப் டீம் அண்ட் TUTR அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப், இவங்க 3 பேரை சேர்ந்து தான் இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்தியா இந்த ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நம்பர் 1 கண்ட்ரியா மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தோட ஒரு ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டா இது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த மும்பை புனே ரூட் என்னதான் இதுக்கு முன்னாடியே ப்ரொபோஸ் செய்யப்பட்டிருந்தாலும் அது வந்து வெர்ஜின் ஹைப்பர்லூப் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனியோட கொலாபரேஷனில் பண்ணுறது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்ற இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள் மூலயமாவே வந்து தயாரிக்கப்பட போகிற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். சரி, நம்ம இப்போ இந்த ஹைப்பர்லூப்ஸ் பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதை ஃபியூச்சரில் எப்படிலாம் இந்த ஹைப்பர்லூப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2030க்குள்ள இந்த ஹைப்பர்லூப்ஸை வந்து பேசஞ்சர் யூஸ்க்கு பயன்படுத்தலைனாலும் கமர்ஷியல் யூஸ்க்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்லூப்ஸால் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். அதாவது ரெனியூவபிள் எனர்ஜியை வச்சு இந்த ஹைப்பர்லூப்ஸை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷனாகவும் பார்க்குறாங்க. இது ஒரு எக்கனாமிக் க்ரோத்தையும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுடைய ஹை காஸ்ட் தான். ஏன்னா இந்த டெக்னாலஜி அப்படின்றது இப்போ தான் உலகத்திலேயே அங்கும் இங்குமா சில இடங்களில் உருவாகி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜிக்கு வந்து நம்ம அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஃப்டி செக்ஸ் வந்து இது பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் பண்ண போகுது அப்படின்னும் போது அதில் விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வேகத்தில் மக்கள் பயணிக்க தயாராக இருக்காங்களா, மக்கள் வந்து இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து எப்படி பார்க்குறாங்க அல்லது எப்படி அணுக போகிறாங்க, இது எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சேலஞ்சும் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியில் இருக்க தான் செய்யுது. சரி, மேபி இந்த ஹைப்பர்லூப்பை ஃபியூச்சரில் பேசஞ்சர்ஸ் பயன்படுத்தலைனாலும் இது மூலிமா கமர்ஷியல் கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண எப்படியாவது பயன்படுத்த தான் போகிறாங்க. அதே நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பார்சலை வந்து உடனடியாக அர்ஜென்ட்டாக அனுப்பணும். நீங்கள் இந்த ஹைப்பர்லூப் கம்பெனிக்கிட்ட போய் இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பார்சல் வந்து திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான உடனடியாக பொருளை கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த ஹைப்பர்லூப் பயன்படும். இந்த ஹைப்பர்லூப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஐஐடி மெட்ராஸ் உடைய இந்த தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் இது எப்படி எவால்வ் ஆகும்? இது மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா? நம்மளுடைய இந்தியாவுக்கு செட் ஆகுமா ஆகாதா? இந்த மாதிரி உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமலேஷ் சித்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.